நெட்டம்மா, நீயும் ஏதாவது சேலை செலக்ட் பண்ணிருக்கலாம். பாபு மனுஷா, கல்யாணத்துக்கு சேலை கட்டியாச்சு, அப்புறம் ரிசப்ஷனுக்கு இப்படிதான் போடணும். அதுக்குள்ள நெட்டம்மா, அந்த பிள்ளை சேலை கட்டியிருக்கு, நீ மட்டும் தான் இப்படி போட்டிருக்கா. அதையும் யாரும் எதுவும் நினைக்க கூடாதுல்ல. யாரும் எது நினைச்சா என்ன? இது நீங்க தானே வாங்கி கொடுத்துரு. உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், எனக்கு பிடிச்சிருக்கலாம், அப்புறம் என்ன? வாழ போறது நம்ம 2 பேரும் தான். அதனால நமக்கு பிடிச்ச மாதிரி போட்டா போதும். அதுக்குள்ள நெட்டம்மா, யாராவது ஏதாவது பேசுவாவ. பேசுறவியே பேசிட்டு போட்டு விடுங்க. நானே எப்பதான் சாப்பிட விடுவாவளோ தெரியலன்ட்டு பார்த்துட்டு இருக்கேன். பூர்ணிமா, சொல்லுங்க விக்கி. எதையாவது நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை விக்கி. எதுவா இருந்தாலும் சொல்லுமா. அது வந்து விக்கி, நகை என்னாச்சுமா? ஒன்றும் இல்லை விக்கி. இல்லம்மா, ஏதோ நகைன்னு சொல்ல வந்த. அதுவா, புதுசாக நகை போட்டேன்னா கழுத்தெல்லாம் வலிக்குது, அதை கலட்டி வைப்போமான்னு கேட்கறதுக்கு வந்தேன். இன்னும் கொஞ்ச நேரம் தானம்மா, அப்புறம் ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கழட்டி வச்சுக்க. சரி விக்கி. ஏம்மா பூரணி, அம்மங்க ஓரமாக தான் நிற்க, என்னம்மா மண்டபத்துக்கு கீழே தான் நிற்கேன். சரிம்மா. வாங்க வாங்க. வரேம்மா. அம்மாச்சி. ஆ நல்லா இருங்க 2 பேரும். தேங்க்ஸ் அம்மாச்சி. சந்திரு, நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு வா, நான் கீழே நிற்கேன். சித்தி, இப்போதான் உன் கண்ணுக்கு சித்தியா தெரியறனோ? சித்தி, அது வந்து பூரணி, உன்னைய பெத்தது வேணா உங்க அம்மாவா இருக்கலாம், ஆனா வளர்த்தது நான். நீங்க என்னதான் எங்களை அவமானப்படுத்தினாலும் எங்க உரிமையை நாங்க விட்டு கொடுக்க முடியாதுல்ல. இந்தம்மா, இதை வாங்கிக்க. என்னது சித்தி இது? ஏதோ என்னால முடிஞ்சது. உனக்கு 1 பவுனுக்கு ஒரு நெக்லஸ் எடுத்திருக்கோம். எதுக்கு சித்தி இதெல்லாம்? ஐயோ அம்மா, அவளுக்கு தான் ஏற்கனவே எங்க அம்மா நிறைய நகை கொடுத்துருக்காவளே, நீங்க எதுக்கு கஷ்டப்பட்டு இதை எடுக்கணும்? இல்லப்பா, இது என்னோட உரிமை, அதான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். பத்திரமா வச்சுக்கட்டி. சரிங்க சித்தி. முத்துவையும் அண்ணியும் கூட்டிட்டு வரலையா? இப்பதான் உன் கண்ணுக்கு அவ அண்ணியா தெரியறாளா? அது வந்து சித்தி, போதும் டி, இனி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அதை நல்லபடியா வாழு. அவரவர் வாழ்க்கை அவரவர் பார்த்துக்கிடட்டும். 2 பேரும் நல்லா இருங்க. வரேன்ப்பா. சரிங்கம்மா. என்ன நெட்டம்மா, நமக்கு ஒருத்தரும் வரமாட்டுக்காவ? என்னோட தோழிகள்லாம் வரும்போது பாருங்க, இந்த மண்டபமே நிறைஞ்சிரும். என்னாச்சு பூரணி, சித்தி ஃபேமிலி கூட ஏதாவது பிரச்சனையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை விக்கி, சின்னதா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சரிம்மா, சரியாயிரும். சரிங்க விக்கி. வாங்க வாங்க. ஸ்மெயிலியக்கா, மல்லியக்கா, வாழ்த்துக்கள் டி, கல்யாண நாள் வாழ்த்துக்களே. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எப்பா, ஒரு வழியா கல்யாணத்தை பண்ணியாச்சு நட்டி. பாபு தம்பி, வர ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா எங்க வீட்டுக்கு தான் நீங்க விருந்துக்கு வரணும். ஏக்கா, மறக்காம நண்டு, ஈராளு இதெல்லாம் செஞ்சிருங்க. சரி டி, உனக்கு இல்லாததா? கண்டிப்பா வரோக்கா. அப்புறம் ஏட்டி, விருந்துக்கு வரச்சுல உனக்கு செய்ய வேண்டிய செய்முறையெல்லாம் நான் கரெக்டா செஞ்சிருவேனே. ஏட்டி நெட்டூஸ், நாங்க எல்லாம் பேசி வச்சுட்டோம் டி, நீ விருந்துக்கு வரச்சுல உனக்கு செய்ய வேண்டிய செய்தெல்லாம் செஞ்சிருவோம். ஏக்கா, நீங்க செய்முறையே செய்யுங்க, இல்லாட்டி செய்யாம போவாங்க, அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. ஆனா சாப்பாடு நல்லா செய்யுங்க, அதுதான் முக்கியம். நெட்டம்மா, இப்படி மானத்தை வாங்காதம்மா. ஐயோ பாபு மனுஷா, சாப்பாடு இல்லைன்னா மானமே இருக்காது. ஆமா, சாப்பாடு தான் முக்கியம். மல்லியக்கா, ஒரு பாட்டு படிங்களேன். என்னடி திடீர்னு பாட்டு? இல்லக்க, பொதுவாவே நீங்க ரிசப்ஷன்லாம் வச்சாங்கன்னா பாட்டு படிப்பியல்ல, ஒரு பாட்டு படிங்களா? என்ன பாட்டு படிக்குதுன்னு தெரியலையே. ஏட்டி, ஏதாவது ஒரு பாட்டை படிச்சுடு. சரி, ஏதாட்ட ஒரு பாட்டை படிப்போம், நல்லா இல்லைனாலும் அசைச்சு பண்ணிடுங்க. திருமண மலர்கள் தருவாயா, தோட்டத்தில் நான் வைத்த பூச்செடியே, தினம் ஒரு கனி தருவாயா, வீட்டுக்குள் நான் வைத்த மாதுளையே, மலர்வாய் மலர்வாய் கொடியே, கனிவாய் கனிவாய் மரமே, நதியும் கரையும் அருகே, நானும் அவனும் அருகே, பிறந்த இடம் புகுந்த இடம் வேறில்லை, நான் இருக்கும் திங்களுக்கும் தூரம் இல்லை, திருமண மலர்கள் தருவாயா, தோட்டத்தில் நான் வைத்த பூச்செடியே, தினம் ஒரு கனியை தருவாயா, வீட்டுக்குள் நான் வைத்த மாதுளையே. நன்றி நன்றி நன்றி, வணக்கம். ஏட்டி மல்லிகுட்டி, அசத்திட்ட போ. அப்படியாக்கா, நல்லா இருந்தோ? அருமையா பாடுனீங்கக்கா. ஐயோ தம்பி, எனக்கு வெக்கமா வருது, போங்க. தம்பி பூரணி, 2 பேருக்கும் திருமண வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ்க்கா. கண்டிப்பா வர ஞாயிற்றுக்கிழமை நீங்க விருந்துக்கு வரணும். சரிக்கா. ஏட்டி நெட்டூஸ், மறக்காம ஞாயிற்றுக்கிழமை வந்துருட்டி. ஐயே, நீங்க வர நாளைக்கு நான் நம்ம ஊர்ல தான் இருப்பேன். என்னட்டி சொல்றா? ஆமாக்கா, பாபு வேலைக்கு போவச்சுல கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாரு. நான் உங்கள கூட எல்லாம் நல்லா பேசிட்டு சிரிச்சு வாங்கி இருந்துட்டு மறுபடியும் சாயந்தரம் வரும்போது பாபு கூட போவேன். நெட்டம்மா, நான் ஆபீஸ்க்கு 1 மாசம் லீவ் போட்டிருக்கேன், நம்ம எங்கேயாவது ஹனிமூனுக்கு போலாம். அட பாபு மனுஷா, ஹனி வந்து நம்ம ஒரு முக்கு கடையில் கிடைக்கும், வாங்கிடலாம். 3க்கு எப்படி போறது? அங்கெல்லாம் சோறு தண்ணி எல்லாம் திங்காம கிடக்கணும். என்னாலலாம் முடியாது, நானும் வரல. நீர் வேணா போயிட்டு வரோம். பாருங்கக்கா, இப்படி இருந்தா என்னனிக்கா குடும்பம் நடத்த? கொஞ்சம் கஷ்டம் தம்பி, நீங்க தான் சொல்லி புரிய வைக்கணும். இதுக்கு மேல நாங்க என்னத்த சொல்ல? 2 பேருக்கும் வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ்க்கா. ஏட்டி லூசு, ஹனிமூனுங்கிறது வந்து என்ன சொல்றது, தேன் நில ஊட்டி. ஆமா, நானும் அதானே சொன்னேன். தேனும் நம்ம ஊர் முக்கு அண்ணாச்சி கடையில் கிடைக்கும். நிலவுக்கு எங்கே போகிறது? நானும் வரல. ஐயோ,
நெட்டமா இந்த பாட்டு கேட்டிருக்கியா? காலையில ஓகே சொல்லி மதியானம் தாலி கட்டி ராத்திரி தேனிலவு போலாம் வர்றியா? அம்மா அதான் அந்த தேனிலவு தான். தேனிலவுக்கு போனாதான் உன்னை மாதிரி ஒரு குட்டி குழந்தை கிடைக்கும். ஐய அது நம்ம ஒரு ஜிஹெச்சுக்கு போனாலே கிடைக்குமே. என்னடி சொல்ற? அட ஆமா பாப்பு மனுஷா, ஜிஹெச்சுக்கு போனாதான் நீ மதி குட்டி குழந்தை கிடைக்கும். அதுக்கு தேனிலவு போனோம் டி, அப்பதான் கிடைக்கும். அதெல்லாம் முடியாது, ஜிஹெச்சுக்கு போனாதான் கிடைச்சிரும். ஜிஹெச்சுக்கு போலாம். உன்னைய வச்சு காலம் தள்ளுறது ரொம்ப கஷ்டம்தாம்மா. வாங்க வாங்க மொட்டங்களும் வாங்க. ஐயோ பாஸ், பாஸ் வாங்க பாஸ். பாபு திருமண வாழ்த்துக்கள்பா. தேங்க்ஸ் பாஸ். தேங்க்யூ மொட்டை பாஸ். நெட்டமா சும்மா இரு, வேலையை விட்டு தூக்கிடுவாரு. பாபு மனுஷா மொட்டை போட்டிருக்காருல, அதான் செல்லமும் மொட்டை பாஸ்ன்னே. ஐயா அவர் பிறவில இருந்தே அப்படிதான், முடி வளராது, மொட்டை ராஜேந்திரன் மாதிரி. அப்படியா? பாஸ் பாபு, உன் ஹனிமூன் செலவெல்லாம் நம்ம கம்பெனி பாத்துக்கிடும். ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். நல்லா ஒரு மாசத்துக்கு லீவ் போட்டு என்ஜாய் பண்ணு. சரிங்க பாஸ். கல்யாண வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ் சார். அட பாபு மனுஷா, என்னது உங்க கம்பெனி ஓனருங்கிரு வெறும் பூச்செட்டெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு. நாளைக்கு வாடி போயிரும். இதை வச்சு என்ன செய்யறது? ஒரு பூசணிக்காவோ ஒரு முட்டைக்கோசோ கொடுத்துருந்தா கூட ஒரு பொரியல் பண்ணி சாப்பிட்டுருக்கலாம். இப்படி பூங்கொத்தை கொடுத்தா என்ன செய்ய? சும்மா நெட்டமா எப்பவும் சாப்பிடுறதுலயே இருக்காதே. அவரு எவ்வளவு பெரிய மனுஷன் பத்தியா, நமக்கு ஹனிமூனுக்கு ஏற்பாடுலாம் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்ப நம்ம கண்டிப்பா ஹனிமூனுக்கு போறோமா? ஆமா. பாபு மனுஷா அப்படியா? ராக்கெட்லயே கூட்டு போவிரு மூணுக்கு. அப்ப நான் வேணா பிரியாணி புளியோதரை லெமன் சாதம் தயிர் சாதம் எல்லாம் போட்டலும் கட்டி எடுத்துக்கிட்டா. ஹனிமூனுக்கு நான் தனியாவே போய்கிடுறேன், நீ இங்கே இரு. பூரணி விக்கி என்னாச்சுமா? நீ ஏதோ குழப்பத்திலே இருக்க. பாரு அவங்கள பாரு, எவ்வளோ சந்தோஷமா எப்பவும் பேசி வாங்கியிருக்காங்க. நீ எதுக்குமா பேச மாட்டேங்கிற? உன் மனசுல எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா. அது வந்து விக்கி ஒன்றும் இல்லை விக்கி. என்னம்மா சும்மா பேசிட்டு இருக்கீங்களோ? பேசுங்க பேசுங்க. அம்மா இங்கே தான் பக்கத்தில் தான் நிற்க. என்னம்மா என்னாச்சுமா? ஏதோ சொல்ல வர, அத்தையை பார்த்தோன்னு அப்படியே அமைதியாயிடுற. உன் மனசுல என்ன இருக்கு சொல்லு. எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசுமா. இப்ப நான் உன்னோட ஹஸ்பண்ட். நீ எதுனாலும் என்கிட்ட ஷேர் பண்ணு. எதுக்கு பயப்படுற? விக்கி நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் கோவப்படக்கூடாது. எதுவா இருந்தாலும் சொல்லுமா. விக்கி அத்தை 300 பவுன் நகை கொடுத்தாங்கல்ல, ஆமா. அதில் இப்போ 150 தான் இருக்கு. மீதி 150? அப்பா எடுத்துட்டு போய் ஷேர் மார்க்கெட்ல தோத்துட்டு வந்துட்டாங்க. 2 நாளாக எனக்கு அதுதான் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல விக்கி. ஏதோ தப்பு பண்ணிட்டோமோங்கிற ஃபீல். உண்மையை சொல்லாமையே இருக்க முடியல. இதுக்கப்புறமா நான் உண்மையை சொல்லாமல் இருந்தேன்னா நல்லா இருக்காது. அதான் எது நடந்தாலும் பரவாயில்லன்னு உண்மையை சொல்லிட்டேன். என்னைய வெறுத்துருவீங்களா விக்கி? யாருமா சொன்னா நான் உன்னை வெறுத்துருவேன்னு? மாமா பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? இல்லை விக்கி, அத்தை நகை எங்கன்னு கேட்டாவனா என்ன சொல்றது? அதான் தெரியல. அது எல்லாம் பரம்பரை நகைன்னு வேற அத்தை சொல்லியிருக்காவ. இப்போ என்கிட்ட வந்து அதெல்லாம் இல்லைங்கும்போது அத்தை ரொம்ப வருத்தப்படுவாங்களா? விடுமா, பாத்துக்கலாம். நேரம் வரும்போது அம்மா கிட்ட எடுத்து சொல்லலாம். இல்லை விக்கி, அத்தை கிட்ட உடனே சொல்லிடலாம். இப்ப வேண்டாமா. அம்மா இந்த நகை விஷயத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு என்னால யோசிக்க முடியல. கொஞ்ச நாள் போட்டோமா. தப்பு இல்லையா விக்கி? தப்புதான், என்ன பண்றது? அம்மா திடீர்னு ஏதாவது பெருசா ரியாக்ட் பண்ண போய் அப்புறம் நம்மளால அவங்க ரிசப்ஷனும் கெட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனால அம்மா கிட்ட மெதுவாவே சொல்லிக்கலாம். சரி விக்கி. நீ எதுவும் வருத்தப்படாதம்மா. மாமா பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? எதுவா இருந்தாலும் உன் பின்னாடி நான் இருக்கேன், சரியா? சரிங்க விக்கி. இதுக்கா இவ்வளவு நேரம் மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டு இருந்த? பரம்பரை நகைங்கிறதுனால அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. அதனால இதை நம்ம மெதுவாவே சொல்லிக்கலாம். சரி விக்கி. எப்பயும் மாதிரி சிரிச்ச மாதிரியே இருமா. சரி விக்கி. இப்ப பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. ஹெடி நெட்டூஸ். ஐயா அங்கக்கா, வாங்க வாங்க. வாங்கக்கா. என்ன வாங்க. என்ன இது? காலையில வேற ஒரு பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தேன். இப்ப என்னன்னா பொண்ணு மாப்பிள்ளை மாறி இருக்காவோ? பொண்ணுக்கும் ஆம்பளை கிட்டப்பு போட்டு விட்டோம்ல இருக்கு. ஐயோ அது பொண்ணுதான் ஐயா. ஓ பொண்ணா? என்னாச்சுக்கா அண்ணனுக்கு? இன்னும் சரி அவ்வளோப்பா, இப்படிதான் சுத்திட்டு அலையிறாரு. ஐயே எக்க கமெண்ட பத்திலா? இவரு மண்டகட்டு மாமான்னு ஒரு பிள்ளை பேர் வச்சிருந்தல, நல்லா இருக்கலாம். இனிமே இவரு மண்டகட்டு மாமான்னு கூப்பிடுவோம். மாப்பிள்ளை ரொம்ப அதிகமா பேசுறாரு. ஐயோ அண்ணே, நான் தான் மாப்பிள்ளை, அது பொண்ணு. அட சும்மா இருப்பா. ட்ரெஸ் மாத்தி போட்டா எனக்கு வித்தியாசம் தெரியாதா? நீ தான் பொண்ணு, அதுதான் மாப்பிள்ளை. ஐயோ நீ வேற வில்லங்கத்தை கூட்டிடாத வாயா. என்ன கல்யாணத்துக்கு அந்த எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு இருக்காவ? ஐயோ சொத்த நேரம் வாயை மூடிட்டு கம்முனுறியா.